ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை எண்டு வரை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னா ஃபிஷ்ஷு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், பச்சை மிளகா, முட்டை, பிரெட் க்ரம்ஸு, மிளகாத்தூள், குமின், அப்புறம் மல்லித்தூள், இது வந்து பெப்பர் தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம பேனில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நல்லா கழுவி வச்சிருக்கிற ஃபிஷ்ஷை வந்து நம்ம பாயில் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். இதில் நீங்கள் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஸோ வேகும் போதே அது வந்து உப்பு கொஞ்சம் எடுத்துக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். அப்படியே சைட் பை சைடு வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கையும் நான் வந்து வேக வைக்க போகிறேன் குக்கரில். 10 மினிட்ஸ் கழித்து ஸோ நீங்கள் அதை ஃபிஷ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆனியன் கட் பண்ண போகிறேன். ஸோ இது ஸ்லைஸாக போடணுமா சாப்பராக போடணுமான்னு உங்களுக்கு வந்து கட்டிங் வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கட்டிங் வீடியோ போடுறேன். இப்போ நான் சாப்பராக இதை போட போகிறேன். ஸோ நம்ம வெட்டி வச்ச அந்த வெள்ளைப்பூண்டும் இஞ்சியும் சின்ன பிள்ளைங்க வந்து கட் பண்ணி போட்டால் சாப்பிடாதுங்க. ஸோ நம்ம வந்து சாப்பர் மாதிரி கட் பண்ணி அதை வந்து லைட்டாக இடித்து போட்டிங்கன்னா அது வந்து நம்ம வந்து அதை கலக்கும்போது அதை மெர்ஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இடித்து போட்டுட்டிங்கன்னா பிள்ளைங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வேக வச்ச ஃபிஷ்ஷு வந்து முள்ளெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் தனித்தனியாக ரிமூவ் பண்ணி இதில் எடுத்து வைக்கணும். ஒரு பேன்லேயோ ஒரு பாத்திரத்துலையோ நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போது உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. ஸோ அதையும் வந்து ஸ்கின்ஸ் எல்லாமே நம்ம பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் இதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்கின் இந்த மாதிரி எடுத்தால் பூ போல் வரணும். ஸோ அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்படி வெந்திருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம். சூடாக இருக்குது, பட் இருந்தாலும் நான் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஆவி பறக்குதில்ல. ஸோ இது கொஞ்சம் ஆறினோடனே தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ சூடோடு நம்ம இது பண்ணோன்னா நம்மளுக்கு சுட்டுரும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் வந்து அப்படியே பூ போல் வரணும். இப்போ நம்ம சூடாக இருக்கும்போதே ஸ்கின்ஸ் எல்லாமே பீல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஆற விடணும். 10 மினிட்ஸ் ஆற விடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இதில் மீன் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சோம்ல, ஸோ அதோடு இதை சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். ரெண்டையும் உடச்சி விட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். சூடாக இருக்கு. இன்னும் வேக வச்ச மீனையும் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம அதோடு சேர்த்து சாப் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துடணும். இப்போ நான் அதோட கரம் மசாலா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கம்மியாகவே போடுங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். இது வந்து மிளகுத்தூள் கொஞ்சமாக, மஞ்சத்தூள் கொஞ்சம், அடுத்து மிளகாய் தூள் அதுவும் கொஞ்சம், இது வந்து சீரகப்பொடி கொஞ்சம், அடுத்து தனியாத்தூள் கொஞ்சம். அவ்வளோதான். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டேஸ்ட் பார்த்துட வேண்டியதுதான். உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு எக்ஸ்ட்ராவும் வேணாம், கொஞ்சமாகவும் போட வேணாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். ஸோ இதோடு சேர்த்து ஒரு டீஸ்பூன் மைதா மாவு, ஏன்னா அது வந்து பிடிச்சிக்கணும். ஸோ இதெல்லாமே நல்லா வந்து பிடிச்சிக்கிறணுன்றதுக்காண்டி லைட்டாக ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டுட்டு ஒரு எக்கை வந்து உடச்சி விட்றோம். ஒரே ஒரு எக்கு இதுலேயே நம்ம உடச்சி விட்றோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண போகிறோம்.
இந்த மைதா மாவும் முட்டையும் சேர்ந்து நம்ம இதை உருண்டை பிடிக்கும்போது இதை நல்லா பிடிச்சிக்கணும். ஸோ நீங்கள் வந்து பேனில் போடும்போது கொஞ்சம் வெடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம அந்த மிக்ஸ் பண்ணதை 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு மீன்வைல் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிளேட்டில் வந்துட்டு பிரெட் க்ரம்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ முட்டையுமே அதை தனியாக இன்னொரு முட்டையை தனியாக உடைச்சி வச்சுக்கணும். இதை அப்படியே சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். ஏன் பவுலில் எடுக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். அது முக்கி எடுக்கும்போது என்ன ஆகும்னா அது பவுலில் போய் உட்காந்துக்கும். ஸோ பிளேட்லனா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து நீங்கள் ஓவல் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கணும். ரவுண்ட் ஷேப்லேயோ ஓவல் ஷேப்லேயோ உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அதை எடுத்து இப்படி வச்சுக்கலாம். இதை நீங்கள் எண்ணெயில் போடும்போது லைட்டாக தட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை பண்ண போகிறோம். நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு ரவுண்டாக எடுத்து ஒரு தடவை எக்கில் முக்கி பிரெட் க்ரம்ஸில் முக்கணும். இந்த மாதிரி முக்கி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம எண்ணெய் சூடானதும் அதை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஸோ நீங்கள் க்ரம்ஸில் வந்து முக்கி எடுத்ததை அப்படியே போடணும். அவ்வளோதான். லைட்டாக தட்டி போடுங்க. சிம்மில் வைக்கணும், அப்போ தான் லைட்டாக நல்லா வேகும். ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுக்க போகிறேன். ஃபிஷ் கட்லெட் ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from சௌந்தர்யா.